அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். பணத்தை பெருக்கும் ஜாதகமா அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம். இப்போது ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, குரு, சுக்கிரன் இவர்கள் நால்வருமே பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். அப்படி பாதிப்பு இல்லாமல் இருந்துட்டாங்கன்னா, அந்த ஜாதகருக்கு இயற்கையிலேயே பணங்காசு மேலே ஒரு விருப்பம் இருக்குதுன்னு அர்த்தம். சரி, பணங்காசு மேலே விருப்பம் இருந்தால் மட்டும் பத்தாது, கிடைக்கிற பணத்தை டெவலப் பண்ணிக்கிட்டே போகணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, 11ஆம் அதிபதி தொடர்பு, லக்னாதிபதி, குரு, சுக்கிரன், 2ஆம் அதிபதி, இந்த 5 பேருமே ஒரு ஜாதகத்தில் மேக்சிமம் நல்ல நிலைமையில் இருந்து விட்டால், 5 பேரில் எத்தனை பேர் நல்லா இருக்காங்களோ அதை பொறுத்து அவர் பணத்தை பெருக்கும் திறன் அதிகரிக்கும். 5 பேருமே நல்லா இருந்தால் பணத்தை கோடிகளில் பெருக்குவார். 5 பேர்த்தில் 4 பேர், 3 பேர், 2 பேர், எத்தனை பேர் நல்லா இருக்காங்களோ அதை பொறுத்து அவருடைய பணம் பெருக்கும் திறன் ஜாதகரிடம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக பணத்தை விரும்பாதவங்க யாருமே கிடையாது. 2ஆம் அதிபதிக்கும் 11ஆம் அதிபதிக்கும் லக்னாதிபதிக்கும் குருவோ சுக்கிரனோ இருவரும் தொடர்பு கொண்டாலோ அல்லது யாராவது ஒருவர் தொடர்பு கொண்டாலோ ஜாதகரிடம் பணப்புழக்கம் என்பது எப்பொழுதுமே மிகுதியாக இருந்து கொண்டிருக்கும். இவர்கிட்ட 100 ரூபா கிடைச்சா அந்த 100 1000 ஆக்கிடுவார், 1000 லட்சமாக்குவார், லட்சத்தை கோடியாக்குவார். காரணம் என்னென்னா, பணத்தை பெருக்கும் திறன் ஜாதகரிடம் உண்டு. இதுக்கு என்ன அமைப்பு? லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, குரு, சுக்கிரன் இவர்கள் 5 பேருமே ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறன், பணத்தை பெருக்கும் திறன் ஜாதகரிடம் உண்டு. 5, 9 அதிபதிகளும் அந்த ஜாதகத்துக்கு பாதிப்பில்லாமல் இருந்துட்டால் ஜாதகர் கோடிகளுக்கு அதிபதியாகத்தான் இருப்பார். கோடிகளில் பணத்தை பெருக்கும் திறன் ஜாதகரிடம் உண்டு என்பது பொதுவான தகவல். மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை விஷயங்களை நாம் மறக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.